த்ரீ சைடு ஓப்பன் அந்த மாதிரி கான்செப்ட் எதுவும் கிடையாதுங்க. லொகேஷன் வைஸ் நல்ல லொகேஷனாவே தெரியுது. பால்கனி நல்ல பெரிய பால்கனியா கொடுத்துருக்காங்க. நம்ம ஹால் வந்து கொஞ்சம் வித்து கொஞ்சம் பெருசா கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். நிறைய அப்ளைன்சஸ் இருக்கும். 10 போகும் நார்மலா. G+13 floors கான்ஃபிகரேஷன். பெட்ரூமோட ஃப்ளோர் ஸ்பேஸ் இப்ப இருந்தாலும் ஆக்குபை பண்ணிடும். ஸ்டாண்டர்டான ஒரு அம்யூனிட்டி, ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்பெசிபிகேஷன்ல ஒரு டீசென்டான ஒரு ஃப்ளோர் பிளான் இருக்கு. உங்களுக்கு வார்ட்ரோப் உள்ளடக்கி போயிடுச்சு. ஃப்ளோரிங் பாத்தீங்கன்னா 2x25 டைல்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸ்பேஸ் இல்லாம நல்லா தான் அவங்க பிளான் பண்ணிருக்காங்க. ஃப்ளோர் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணாது. விண்டோஸ்க்கு வந்து அவங்க கிரில் ஸ்பெசிஃபை பண்ணலைங்க. ஓப்பன் டைனிங், இண்டோர் கேம்ஸ், பார்ட்டி ஹால், ஆட்டோமேட்டிக் ஃபேஸ் சேஞ்ச் கொடுக்குறாங்க. டீ குட் ஃப்ரேம்னு சொல்லல. வெல்கம் டு கோல்டன் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த வீடியோவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம இந்த வீடியோவில் வில்லிவாக்கத்தில் அமைகின்ற புதிய ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா பாவனி குரூப் அப்படிங்கிற பில்டர்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டோட லொகேஷன் பாத்தீங்கன்னா கூகுள் மேப்ஸ்ல NH மேலே அமைஞ்சிருக்கு. லிங்க் ரோட் ஜங்ஷன்ல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லயே இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. லொகேஷன் வைஸ் நல்ல லொகேஷனாவே தெரியுது. வாங்க இந்த ப்ராஜெக்டோட மற்ற டீடைல்ஸ் பார்ப்போம். sois7.co.in இந்த வெப்சைட்ல தான் இந்த ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. 1.67 ஏக்கர்ஸ்ல வருது. G+13 floors கான்ஃபிகரேஷன். 299 அபார்ட்மெண்ட்ஸ் வருது. 2.5 and 3 BHK. சைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 869 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1368 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கு. அம்யூனிட்டிஸ் பாத்தீங்கன்னா ஓப்பன் டைனிங், இண்டோர் கேம்ஸ், பார்ட்டி ஹால், கிரீச், ஜிம் அண்ட் ஹெல்த் கிளினிக் இதெல்லாம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸ்பெசிபிகேஷன் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷலைஸ்டா இருந்தா அதை மட்டும் நம்ம பார்ப்போம். ஃப்ளோரிங் பாத்தீங்கன்னா 2x25 டைல்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் ரெகுலர் தான், எல்லா பில்டர்ஸ் கொடுக்கறது தான். டோர்ஸ் அண்ட் விண்டோஸ்ல பாத்தீங்கன்னா ஃப்ரேம் வந்து கெமிக்கலி ட்ரீட்டட் வுட் தான் சொல்லியிருக்காங்க. டீ குட் ஃப்ரேம்னு சொல்லல. ஷட்டர் பாத்தீங்கன்னா வெனிர் ஃபிளஷ்வுட் டோர் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஸ்டாண்டர்டா கொடுக்கறது தான். பெட்ரூம் டோர்ஸும் பாத்தீங்கன்னா ஃபிளஷ் டோர்ஸா கொடுக்குறாங்க. யூபிவிசி ஃப்ரெஞ்ச் டோர்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்லைடிங் விண்டோஸ் கொடுக்குறாங்க. இதுல முக்கியமான விஷயம் பார்க்கணும்னா உங்களுக்கு வந்து விண்டோஸ்க்கு வந்து அவங்க கிரில் ஸ்பெசிஃபை பண்ணலைங்க. ஸோ நீங்க வந்து அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது ஸ்பெசிஃபிக்கா கேட்டு தெரிஞ்சுக்கணும். விண்டோஸ்க்கு வந்து ஷட்டர் தான் கொடுப்பாங்களா இல்ல கிரில் கொடுப்பாங்களான்னு. ஏன்னா சில பில்டர்ஸ் வந்து கிரில் கொடுக்கறது இல்லை ஆஃப் லேட். ஸோ நீங்க செக் பண்ணிக்கோங்க. பெயிண்டிங் இஸ் அகைன் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட். இதுலயே வந்து பெருசா ஒன்றும் ஹைலைட் பண்ற மாதிரி இல்லை. இண்டஸ்ட்ரி என்ன கொடுக்குறாங்களோ அதான் எல்லா இடத்துலயும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. மற்றபடி எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் ஃபிக்சர்ஸ் பாத்தீங்கன்னா அதுவுமே வந்து 3 phase பவர் சப்ளை. பிராண்ட்ல பாத்தீங்கன்னா நல்ல பிராண்ட் தான் சேவ் பண்ணியிருக்காங்க. பிளக் பாயிண்ட்ஸ்லாம் மட்டும் நீங்க வந்து செக் பண்ணிக்கணும். எத்தனை பிளக் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க அந்த அளவுக்கு போதுமா நம்மளுக்கு. எஸ்பெஷலி நம்மளுக்கு கிச்சன்ல நிறைய கேஜெட்ஸ் இருக்கும், நிறைய அப்ளைன்சஸ் இருக்கும். 10 போகும் நார்மலா. பில்டர்ஸ் எல்லாம் ரொம்ப மினிமல் நம்பர்ஸ் தான் கொடுப்பாங்க. செக் பண்ணிக்கோங்க. நீங்க எக்ஸ்ட்ரா வேணா எவ்வளவு காஸ்ட் ஆகுங்கிறது நீங்க அவங்ககிட்ட செக் பண்ணிக்கணும். பவர் பேக்கப் கொடுக்குறாங்க. 500 watts for 2 BHK, 800 for 3 BHK கொடுக்குறாங்க. அது நல்ல விஷயம். ஆட்டோமேட்டிக் ஃபேஸ் சேஞ்ச் கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். சில பில்டர்ஸ் இதை கொடுக்கறது கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா USB சார்ஜிங் பாயிண்ட் இன்ஸ்டன்ட் ஸ்போர்ட்ஸ் கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல விஷயம். நம்ம அடாப்டரை தூக்கிட்டு அலையணுங்கிற அவசியம் இல்லை. USB சார்ஜிங் போர்ட்ஸ் இருந்தால் நம்ம அதுலேயே டேரக்டா பண்ணிக்கலாம். பிளம்பிங்ல பார்த்தீங்கன்னா இது அகைன் லைக் நல்ல பிராண்டாக ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஏதோ ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா டவர் 1ஓட ஃப்ளோர் பிளான். எல்லா ஃபிளாட்ஸுமே அட்ஜஸ்ட் டு ஈச் அதர் இருக்கு. 3 சைடு ஓப்பன் அந்த மாதிரி கான்செப்ட் எதுவும் கிடையாதுங்க. எல்லாம் மிக்சடா இருக்கு. 3 bedroom 2 bedroom எல்லாம் மிக்சடா ஈச் ஃப்ளோர்ஸ்ல வருது. இது பாத்தீங்கன்னா இது வந்து செகண்ட் டவரோட ஃப்ளோர் பிளான். இது வந்து கொஞ்சம் சின்ன டவர், கொஞ்சம் கன்ஜெஷன் கம்மியா இருக்கு. ஒரு ஃப்ளோர்ல வந்து உங்களுக்கு 8 வீடு தான் இருக்கு. இதுவே பாத்தீங்கன்னா 2 bedroom and 3 bedroom மிக்சடா தான் இருக்கு. இதோட இண்டிவிஜுவல் யூனிட்டோட பிளான்ஸை பார்ப்போம். ஸோ இது பாத்தீங்கன்னா இது டவர் 1ல இருக்கிற கார்னர் பிளாட் 3 BHK 1196 ஸ்கொயர் ஃபீட். ஸோ இதோட யூனிட் பிளான பார்த்தோம்னா இது வந்து என்ட்ரியில வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஹால் அண்ட் டைனிங் கம்பைண்டா கொடுத்துருக்காங்க. சைஸ் வந்து 24.25/10 தான் இருக்கு. ஸோ ஃபார் 3 BHK ஆஃப் சைஸ் 1196 நம்ம ஹால் வந்து கொஞ்சம் வித்து கொஞ்சம் பெருசா கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். 10 feetங்கிறது ரொம்ப கொஞ்சம் சின்னதா தெரியும். பிகாஸ் லென்த் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. 24 feet கொடுத்துருக்காங்க. பட் வித்த வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. பால்கனி நல்ல பெரிய பால்கனியா கொடுத்துருக்காங்க. 10/3 கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் பாத்தீங்கன்னா இந்த சைட் பெட்ரூம் வந்து 10/10 கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்டாண்டர்ட் தான். எல்லா இடத்துலயும் இதே சைஸ் தான் கொடுக்குறாங்க. டாய்லெட் வந்து 7.5/4.5. this also a standard size. இன்னொரு பெட்ரூம் பாத்தீங்கன்னா 12/10 கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் பெரிய பெட்ரூம். ஸோ அந்த விதத்துல இது பரவாயில்ல. அனதர் பெட்ரூம் பாத்தீங்கன்னா 10/12. தட்ஸ் ஆல்சோ அரௌண்ட் 10/12. ஸோ 2 பெட்ரூம் 12/10 வருது. ஒரு கொஞ்சம் நல்ல சைஸ். ஒரு பெட்ரூம் மட்டும் 10/10 தான் வருது. பட் ஆனா இந்த பெட்ரூம்ல ஒரு அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வார்ட்ரோப் உள்ளடக்கி போயிடுச்சு. ஸோ அதனால வந்து நீங்க வார்ட்ரோப் செஞ்சீங்கன்னா உங்களோட பெட்ரூம் ஸ்பேஸோட ஃப்ளோர் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணாது. பட் அதே இது இந்த பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து வார்ட்ரோப் செஞ்சீங்கன்னா உங்களோட
பெட்ரூமோட ஃப்ளோர் ஸ்பேஸ் இப்போ இருந்தாலும் ஆக்குபை பண்ணிடும். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவா வந்து உங்களுக்கு 10 by 10 10 by 11 தான் கிடைக்கும் ஆக்சுவலா ஃப்ளோர் ஸ்பேஸ் ஃபார் பெட்ரூம்ஸ். டாய்லெட்ஸ் வந்து இந்த டாய்லெட் பார்த்தீங்கன்னா 7.5 by 4.5 இருக்கு. ஸோ இதுவும் வந்து சிமிலர் சைஸ் தான், ஸ்டாண்டர்ட் சைஸ் டாய்லெட்ஸ் தான் ஆக்சுவலா. கிச்சன் வந்து 10 by 7 கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் சின்ன கிச்சன் சொல்லலாம், ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு 11 by 8 12 by 8 கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். 7ங்கும் போது வித்து கொஞ்சம் சின்னதாயிடுச்சு. 10 கூட அட்லீஸ்ட் ஓகே ஃபைன் லென்த்துக்கு, பட் வித் வந்து 7ங்கிறது கொஞ்சம் சின்னது. பிகாஸ் நீங்க கவுண்டர் டாப்ல வச்ச பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன இடம் தான் இருக்கும். சர்வீஸ் அதுல பட்டாலும் அதெல்லாம் சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால மொத்தமா சேர்த்து பார்த்தோம்னா கிச்சனோட ஏரியா வந்து ஓகேன்னு தான் சொல்ல முடியும். 6 by 9.5 by 3 கொடுத்துருக்காங்க. ஸோ எஃபெக்டிவா பாத்தீங்கன்னா கிச்சன் பிளஸ் சர்வீஸ் டுகெதர் வந்து நம்மளுக்கு 10 by 10 கிடைக்குது. ஸோ அதனால அது ஓகே தான். மற்றபடி இதுல எதுவும் டெட் ஸ்பேஸ் எதுவும் கிடையாது. டெட் ஸ்பேஸ் இல்லாம நல்லா தான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்பேஸுமே நம்மளுக்கு அன்னெசரியா வேஸ்டேஜா போகுதுன்னு சொல்ல முடியாது. நல்லா தான் இருக்கு. 2 டாய்லெட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்க்கு டாய்லெட் இல்ல, 2 டாய்லெட் அட்டாச்சா கொடுத்துட்டாங்க மத்த 2 பெட்ரூம்க்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா இது ஒரு 2 BHK பிளான். ஸோ 890 ஸ்கொயர் ஃபீட். ஸோ இந்த 2 பெட்ரூம்க்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஃபாயர் கொடுத்துருக்காங்க என்ட்ரியில. இது ஒரு நல்ல விஷயம் தான் நம்மளுக்கு, ஏன்னா ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் விடுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா 2 பெட்ரூம் 890 ஸ்கொயர் ஃபீட் தான். அதுல ஃபாயர் ஸ்பேஸ் போச்சுன்னா உங்களுக்கு மத்த ஏரியாலாம் வந்து அது இம்பாக்ட் பண்ணும். 4x4 கொடுத்துருக்காங்க. ஸோ 16 ஸ்கொயர் ஃபீட் இதுல போகுது. சின்ன ஏரியா தான். இதுல வந்து நம்ம வந்து பெருசா ஸ்லிப்பர்ஸ் அதை இதையும் விட முடியாது. நம்ம நடக்கிறதுக்கே சரியா போயிட இடம். ஸோ உங்களுக்கு ஸ்லிப்பர் ஸ்டாண்ட், ஷூ ஸ்டாண்ட் அது மாதிரி எதுவுமே இங்க வைக்கவும் முடியாது. லிவிங் அண்ட் டைனிங் பாத்தீங்கன்னா 9 by 19.25 கொடுத்துருக்காங்க. ஸோ அகைன் லைக் உங்களுக்கு வித்தை வந்து இன்னுமே குறைச்சிருக்காங்க. 3 பெட்ரூம்ல 10 பார்த்தோம், இங்க வந்து 9 தான் இருக்கு. லென்த் பரவாயில்ல, நம்மளுக்கு 19.25 இருக்கு, பட் வித்தை குறைச்சிட்டாங்க, 9 தான் இருக்கு. பெட்ரூம் சைஸ் ஸ்டாண்டர்ட் சைஸ் தான், எல்லாத்தையும் கொடுக்குறது அது ஓகே தான். டாய்லெட் சைஸ் பாத்தீங்கன்னா 6.5 by 4.5, இது வந்து 7.5 by 4 கொடுத்துருக்காங்க. ஸோ டாய்லெட் சைஸ் ஆல்சோ இஸ் ஓகே, குட் ஆக்சுவலா. ரெண்டுமே அட்டாச் டாய்லெட்டா வந்துருச்சு நம்மளுக்கு. கிச்சன் பாத்தீங்கன்னா 6.5 by 9 அண்ட் சர்வீஸ் ஏரியா வந்து 6 by 3 கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சன் ஏரியா வந்து நம்மளுக்கு வித்து வந்து கொஞ்சம் சின்னதாயிடுச்சு. 6 feet தான், 6.5 feet தான் இருக்கு. கவுண்டர் டாப் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சின்ன ஏரியா தான் இருக்கும் நடக்கிறதுக்கு. செல்ஃப் ஏதாவது வச்சோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் இடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பால்கனி நல்லா பெருசா கொடுத்துருக்காங்க, 9 by 3. பெட்ரூம்ல இந்த பெட்ரூம்ல நம்மளுக்கு வந்து வார்ட்ரோப் அடங்கி போயிடுச்சு. ஸோ அதனால இது ஒரு நல்ல விஷயம் நம்மளுக்கு. ஏற்கனவே பார்த்தோம், இந்த பெட்ரூம்ல வார்ட்ரோப் வந்து நம்ம தனியாக தான் செஞ்சாகணும். ஸோ இட்ஸ் கோயிங் டு ஆக்குபை த ஃப்ளோர் ஸ்பேஸ் ஆஃப் த பெட்ரூம். இந்த 3 பெட்ரூம் பாத்தீங்கன்னா 1271 ஸ்கொயர் ஃபீட். ஸோ இது கொஞ்சம் நல்ல பெரிய ஒரு 3 பெட்ரூம் சொல்லலாம், அபார்ட்மெண்ட் சொல்லலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ட்ரில வந்து ஒரு ஃபாயர் கொடுத்துருக்காங்க. அகைன் லைக் ஃபாயர் வந்து 4x4 தான் கொடுத்துருக்காங்க. இந்த பிளாட் கொஞ்சம் பெரிய ஃபாயரா கொடுத்துருக்கலாம், ஏன்னா நம்மளுக்கு 3 பெட்ரூம் போது நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் கிடைக்கும் நிறைய. ஸோ அதெல்லாம் ஃபாயர் கொஞ்சம் பெருசா கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். 4x4 தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது, சும்மா நடக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகும். அங்க வந்து நம்ம ஸ்லிப்பர் ஷூ ஸ்டாண்ட்லாம் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நீங்க செக் பண்ணா அது எப்படி வந்து டிசைன் பண்ணி வைக்கலாம்னு. லிவிங் பாத்தீங்கன்னா லிவிங் செப்பரேட்டா இருக்கு, டைனிங் ஏரியா செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ லிவிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 14.75 by 12 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு லிவிங் ரூம், ஒரு நல்ல ஒரு சைஸ்ல கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். டைனிங் செப்பரேட்டா போயிடுச்சு, 9 by 12 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு சைஸ் தான். ஒரு பெட்ரூம் பாத்தீங்கன்னா 10 by 12 கொடுத்துருக்காங்க. இன்னொரு பெட்ரூம் 11 by 10 அண்ட் அனதர் பெட்ரூம் ஆல்சோ 10 by 11.5 கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்ரூம் சைஸஸ் ஆர் குட், ஸ்டாண்டர்ட் சைஸஸ் தான். உங்களுக்கு இங்க வந்து இந்த பிளான்ல வந்து பாத்தீங்கன்னா வார்ட்ரோப் எதுவுமே உள்ளடங்கி போல. ஸோ எல்லாமே நீங்க வந்து பெட்ரூமோட ஃப்ளோர் ஸ்பேஸ்ல தான் செய்ய வேண்டியது இருக்கும். கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா 7.25 by 9 பிளஸ் 6.75 by 2.75 இருக்கு. ஸோ மொத்தமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 11.75 by 7.75 அந்த ரேஞ்சில் இருக்குது. திஸ் அகைன் வித் வந்து கொஞ்சம் பெருசா கொடுத்துருக்கலாம் கிச்சனுக்கு, ஏன்னா இது வந்து நம்மளுக்கு 1271 ஸ்கொயர் ஃபீட் அபார்ட்மெண்ட்ங்கும் போது கொஞ்சம் கிச்சனை பெருசா கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். கிச்சன் ரொம்ப சின்னதா தான் இருக்கு ஆக்சுவலாக, வித் சின்னதா இருக்கு. அபார்ட்மெண்ட் சைஸ் கிச்சன் சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதுன்னு சொல்லலாம். பால்கனி சைஸ் பாத்தீங்கன்னா நம்ம கம்பேர்ட் டு 2 பெட்ரூம் அந்த அதர் 3 பெட்ரூம், இந்த பால்கனி வந்து கொஞ்சம் சின்னதுதான். 8.5 by 4.7 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கொஞ்சம் சின்ன பால்கனின்னு சொல்லலாம். வித்து பெருசா இருக்கு, பட் லென்த் கொஞ்சம் சின்னதா இருக்கு. இன்னொன்று பாத்தீங்கன்னா காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க இங்க. ஸோ நம்மளுக்கு ஹால்ல இருந்தே ஒரு டாய்லெட் வந்துருச்சு. 7.5 by 4.5 இருக்கு. ஸோ இந்த பெட்ரூம் இங்க அட்டாச் டாய்லெட் வந்துருச்சு. நம்மளுக்கு இந்த பெட்ரூம்க்கு நம்மளுக்கு டாய்லெட் வந்து இங்க கொடுத்துட்டாங்க காமனா. இந்த பெட்ரூம்க்கும் டாய்லெட்ல. ஸோ அது வந்து காமனா தான் இருக்கு.
மற்றபடி டெட் ஸ்பேஸ் எதுவும் இந்த பிளான்ல இருக்குமே தெரியல. ஃப்ளோர் ஸ்பேஸ்லாம் வந்து எஃபெக்டிவா தான் யூட்டிலைஸ் ஆயிருக்கு. மற்ற அபார்ட்மெண்ட்லாம் இந்த பிளாக்ல சிமிலர் சைசஸ் அபார்ட்மெண்ட் தான், சிமிலர் பிளான் தான் இருக்கு. சைசஸ் வேணா கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆயிருக்கு, பட் ஆனால் பிளான் வந்து சிமிலரா தான் இருக்கு. நம்ம அடுத்த பிளாக்ல இருக்கிற பிளானை பார்ப்போம். பிளாக் 2ல இருக்கிற 3 BHK 1253 ஸ்கொயர் ஃபீட். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிவிங் தனியா செப்பரேட்டா இருக்கு, டைனிங் செப்பரேட்டா இருக்கு. 16/11 ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. டைனிங் செப்பரேட்டா 9/10 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல டைனிங் ஏரியா செப்பரேட்டா நல்லா இருக்கும். பிளஸ் கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா 7/10. கிச்சன் கொஞ்சம் சின்னன்னு சொல்லலாம், இன்னும் ஒரு அடி எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். மேபி நீங்க வந்து செய்யும் போது வேணா மேபி இஃப் யூ பிளானிங் டு புக் திஸ் அபார்ட்மெண்ட் இதை நீங்க ஓப்பன் கிச்சனா கூட பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா கிச்சன் வந்து கொஞ்சம் சின்னதா தான் இருக்கு, கன்ஜஸ்டடா. பால்கனி சைஸ் நல்லா இருக்கு, 8.5/3.5 கொடுத்துருக்காங்க. அதனால ஒரு சர்வீஸ் ரூம் கொடுத்துருக்காங்க. இங்க பெட்ரூம் வந்து பாத்தீங்கன்னா 9/9.75/12, அனதர் பெட்ரூம் 10/10 அண்ட் அனதர் பெட்ரூம் ஆல்சோ 10/12 கொடுத்து 10/11.75 கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்ரூம் சைஸ்லாம் ஸ்டாண்டர்ட் சைஸஸ் தான். டாய்லெட் வந்து பாத்தீங்கன்னா 5.75/4.5, 8/4.5 அண்ட் 8/4.5 கொடுத்துருக்காங்க. ஸோ 3 டாய்லெட் வந்துருக்கு. 3 டாய்லெட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பெட்ரூமுக்கு 2 இந்த 2 பெட்ரூமும் அட்டாச் டாய்லெட்ஸ் வந்துருச்சு. இந்த பெட்ரூமுக்கு வந்து நம்மளுக்கு பாத்தீங்கன்னா காமன் டாய்லெட்டா கொடுத்துருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வார்ட்ரோப்ஸ்லாம் வந்து தனியா தான் நீங்க செஞ்சாகணும். தனியா அதுக்குன்னு ஸ்பேஸ் அவங்க கொடுக்கல. டெட் ஸ்பேஸ்னு பாத்தீங்கன்னா இங்க ஏதோ டெட் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி தெரியல. எல்லா ஸ்பேஸுமே கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவா யூட்டிலைஸ் ஆயிருக்கு. இந்த பிளான் வந்து கம்பேரிட்டிவ்லி பெட்டரா தான் இருக்குன்னு சொல்லலாம் மற்ற பிளானோட. ஃபார் திஸ் டாய்லெட் வந்து கொஞ்சம் சின்ன டாய்லெட்டா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 5.75/4.5 தான் இருக்கு. ஸோ இந்த டாய்லெட் கொஞ்சம் சின்னதா போயிருக்கு. இங்க வந்து அவங்க இதை சின்னது பண்ணிட்டு இங்க வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. மேபி லைக் இஃப் யூ கேன் எக்ஸ்டெண்ட் திஸ் டாய்லெட் டு எ பிக்கர் சைஸ் தட் வுட் பி பெட்டர். இது 2.5 BHK கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா டிராயிங் வந்து லிவிங் ரூம் வந்து 10/10 கொடுத்துருக்காங்க. டைனிங் தனியா 9/9 கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு லிவிங் ரூம் கொஞ்சம் சின்னதா 10/10, பட் டைனிங் செப்பரேட்டா வந்ததுனால தட் இஸ் ஓகே. இந்த சைட் பாத்தீங்கன்னா ஸ்டடி ரூம் வந்து 9.5/6.75 கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஒரு ஸ்டடி, இல்ல ஒரு கிட்ஸ் பெட்ரூம் என்ன கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பெட்ரூம் வந்து 10/10 கொடுத்துருக்காங்க, அது பெட்ரூம் 11/10 கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் சைஸஸ் அகைன் ஸ்டாண்டர்ட் சைஸ். டாய்லெட் வந்து 4.3/7 அண்ட் 4.5/6 கொடுத்துருக்காங்க. அகைன் இந்த டாய்லெட் சைஸ் ஸ்டாண்டர்ட் சைஸஸ் தான். கிச்சன் அகைன் இங்க வந்து 7.25/9 கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த பிளான்லயும் டெட் ஸ்பேஸ் எதுவும் பெருசா இருக்கிற மாதிரி தெரியல. டிராபேக்னு பார்த்தோம்னா இந்த பிளான்ல வந்து கிச்சன் சைஸ் கொஞ்சம் சின்னதா இருக்கு. அப்கோர்ஸ் இந்த ப்ராஜெக்ட்ல எல்லா கிச்சன் சைஸுமே கொஞ்சம் சின்னதா தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பிளான் வந்து ஓகேவா தான் தெரியுது. ஸோ மற்றதெல்லாமும் சிமிலர் பிளானா தான் இருக்கு. ஸோ நீங்க வந்து இந்த ப்ராஜெக்டை பாக்குற பட்சத்துல நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் டீடைல்டா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃப்ளோர் பிளான் வந்து நம்மளுக்கு கார்னர்ல இருந்தா நம்மளுக்கு நல்ல வென்டிலேஷன் கிடைக்கும். ஸோ கார்னர் பிளானுக்காக சூஸ் பண்றது பெட்டர் ஆக்சுவலா. பில்டர் பவனி குரூப் ஐ திங்க் இப்ப சென்னையில இதுதான் ஃபர்ஸ்ட் தடவை பண்றாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா மற்ற ப்ராஜெக்ட்ஸ்ல அவங்களுக்கு வந்து பெங்களூர், ஹைதராபாத் எல்லாம் பண்ணிருக்காங்க. பட் சென்னையில வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஆட்டு இருக்கு அவங்களுக்கு. ஸோ வில்லிவாக்கம் ஏரியால நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஹைரைஸ் பில்டிங், ஹைரைஸ்ல உங்களுக்கு ஃபிளாட் வேணும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம். 13 ஃப்ளோர்ஸ் வரைக்கும் இருக்குது. இல்ல ஸ்டாண்டர்டான ஒரு அம்யூனிட்டி, ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ல ஒரு டீசென்டான ஒரு ஃப்ளோர் பிளான் இருக்கு. நீங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களோட வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.